ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மில்லட் தோசைக்கு நான் எல்லாமே தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன தேவையான பொருள்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கரண்டியில் தான் நான் ஒரு கரண்டி கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, ஒரு கை வெள்ளைச்சென்னா, ஒரு கை கருப்பு சென்னா, கொள்ளு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாமே நம்ம ஒரு கரண்டி போட்டோம் இல்லையா. உளுத்தம்பருப்பு சும்மா 5-6 மட்டும் போடுங்க. இட்லி அரிசி ஒரு உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பச்சரிசி. இது இந்த சின்ன கப்பில் நான் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுடுவோம். வச்சுட்டு நான் அரைக்கும் போது உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். நம்ம இப்போ ஊற வச்சுட்டு நம்ம ஈவினிங்காக ஒரு 4 o'clock நம்ம அரைச்சிக்கலாம். மில்லட் தோசைக்கு நேற்று எல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி நான் ஒரு 3 hours மட்டும்தான் வெளியே வச்சுருந்தேன். நல்லா பொங்கிருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். இன்றைக்கி நாங்கள் மில்லட் தோசை தான் செய்கிறோம். அதுக்கு சைடிஷ் நாங்கள் தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் நாங்கள் சைடிஷாக வச்சுக்கிறோம். நீங்கள் வெங்காய சட்னி அந்த மாதிரி கொஞ்சம் காரமாக ஏதாவது செஞ்சு கூட நம்ம தொட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஊற்றி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தனியாக சுண்டல் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம எல்லா பருப்பு வகையெல்லாம் போட்டு நம்ம தோசை ஊற்றி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இதை சாப்பிடுவாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு நான் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருக்குறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. தோசையை நம்ம அடுத்தது செய்வோம். சாஃப்டான ஹெல்தியான மில்லட் தோசை ரெடி. அதுக்கு சைடிஷ் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.